முதலமைச்சர் திரு விஜய் அவர்களோட தரப்புல இருந்து சங்கீதாவோட வீட்டுக்கு பத்திரம் ஒன்று போயிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. அது என்ன பத்திரம், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதா விஜய் அவர்கள் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் நடிகர் விஜய் அவர்களை பிரிய போகிறதாக கோர்ட்டில் கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. இது எல்லோருக்கும் மிகப்பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதற்கு காரணமாக அவர் ஒரு பிரபல நடிகையோட அஃபேரில் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. மேலும் தனக்கு நிதி நெருக்கடி இருக்குது அப்படின்னும், இது மட்டும் இல்லாமல் நீலாங்கரை வீட்டில் நான் தங்க அனுமதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு கேஸ் வந்து கோர்ட்டில் 2-3 தடவை ஹியரிங் வந்துருந்துச்சு. பட் விஜய் சார் நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு தமிழகத்தின் முதலமைச்சராக மாறியிருந்தார். அதனால் அவருக்கு பணிச்சுமை அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு ஹியரிங் தள்ளி போயிருந்துச்சு. சமீபத்தில் நடைபெற்றிருந்த ஹியரிங்கில் 2 பேருமே வீடியோ காலில் ஆஜராகியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு வீடியோ காலில் சங்கீதா விஜய் அவர்கள் இந்த ஒரு கேஸை நான் வாபஸ் பெறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இது எல்லோருக்கும் மிகப்பெரும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. தொடர்ந்து அடுத்தடுத்த லீகலான விஷயங்கள் இப்போ நடந்துட்டு இருக்காமா. குறிப்பாக தளபதி விஜய் அவர்களோட வக்கீல் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சங்கீதா மேம் அவர்களோட வீட்டுக்கு பத்திரம் ஒன்று அமைச்சிருக்காங்க, ஒரு பாண்ட் அமைச்சிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு பாண்டில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் லீகலாக இந்த ஒரு கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ட் நீங்கள் கொடுத்த லீகல் நோட்டீஸ் எல்லாமே நாங்களும் பார்த்துருந்தோம். அதே போல் நாங்களும் லீகலாக இந்த ஒரு கேஸை வாபஸ் வாங்குகிறோம். அது சம்மந்தப்பட்ட காப்பீஸ் மற்றும் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஒரு பத்திரத்தில் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் முறையாக நிறைய விஷயங்களை நாங்கள் ப்ராப்பராகவே ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதை நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாண்டை வந்து சங்கீதா விஜய் அவர்களோட வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு பாண்டை சங்கீதா விஜய் அவர்களோட வக்கீலுமே பார்த்துருக்காரு. எல்லாமே ப்ராப்பராக இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து 2 தரப்புல இருந்துமே லீகலாக அந்த ஒரு நோட்டீஸை வாபஸ் வாங்கியிருக்காங்க. மேலும் அதற்கான எல்லாத்தையுமே முறையாக முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் வைரலாக போகுது. நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒருவரும் இருக்க பிரபல நடிகையான வாமிகா காபி மொட்டையடிச்சிருக்கிறது எல்லோருக்கும் மிகப்பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தமிழில் சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட நடிப்பில் வாமிகா காபி அவர்களும் ஹீரோயினாக பண்ணியிருந்த படம் தான் டிசி. அண்ட் இந்த ஒரு படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரும் ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படத்தில் வாமிகா காபியோட நடிப்பு மிகப்பெரும் அளவில் பேசப்பட்டிருக்கு. அதனால் அடுத்தடுத்த படங்கள் இதுக்கப்புறம் இவங்களுக்கு தமிழில் வரும், மிகப்பெரிய ஒரு ரவுண்ட் இவங்க அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. பட் இவங்க யாரும் எதிர்பாராத விதமாக வாமிகா காபி இப்போ மொட்டை அடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக அவங்க மொட்டை அடிச்சிருக்கக்கூடிய வீடியோவை அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை பார்த்து எல்லோருக்குமே பயங்கரமான ஒரு ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக இந்த மாதிரி எந்த ஒரு ஹீரோயினுமே போல்டு டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. பட் வாமிகா காபி எப்போதுமே தங்களோட லைஃப்பில் வித்தியாசமான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினச்சி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னாடி அவங்களே இதெல்லாம் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முறை மொட்டை அடிச்சிருக்காங்க. இது எல்லோருக்கும் மிகப்பெரும் ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் டிசி படம் பார்த்தீங்களா? அதில் வாமிகா காபியோட நடிப்பு எப்படி இருந்துச்சு? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.